அறிவோம். சபரிமலைக்கு மாலை போட்டுண்டவங்க திதி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. போன மாதம் கூட ஒருத்தர் வந்து கேட்டார். அவருக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்லி அனுப்பினேன். சபரிமலைக்கு மாலை போடுறது நமக்கு தெரியும். இந்த தேதியில் மாலை போட போகிறோம்னு தெரியும். அப்போ திதி அந்த மாதம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி திதி முடிந்த பிறகு மாலை போட்டுக்கிறது சிரேஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா பித்ருக்காரியம் தான் பிரதானம், அதுதான் முக்கியம். அதை முடிச்சுட்டு பித்ருக்களோட ஆசீர்வாதத்தோட அதுக்கப்புறம் நம்ம மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகலாம். அதில் ஒரு சுவாமி இப்போ ஆல்ரெடி மாலை போட்டுட்டாரு. அவங்க வீட்டில் திதி வருது அவங்க அப்பாவுக்கு. சுவாமி இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறாரு. இப்போ மாலை போட்டுட்ட பிறகு திதி கொடுக்க முடியாது. நீங்கள் அடுத்த திதியில் அவருக்கு சிரார்த்தம் கொடுக்கலாம். இது முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. பித்ருக்காரியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐயப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் எப்போ பித்ருக்காரியம் வருது, சிரார்த்தம் வருது, திதி வருதுன்னு தெரியும். அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குருமார்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்க டீம் மலைக்கு போறாங்க. அந்த டீம் மலைக்கு போற டைம் பார்த்தீங்கன்னாக்கா திதி முடிஞ்சு 2வது நாள் போறாங்க. நான் எப்படி சாமி மாலை போட்டு விரதம் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. நீங்க மாலை போடாம விரதம் இருந்துக்கோங்க. திதி முடிஞ்ச உடனே மாலையை குருக்கிட்டேருந்து வாங்கி ஏற்றுக்கோங்க. அதன் பிறகு ஐயப்பனை வழிபடுங்க. இந்த ஒரு உபாயத்தை ட்ரை பண்ணலாம். நன்றாக. குருவாழ்க, குருவே துணை.